பரலோக நீதிமான் என்று சொல்லுகிறது. அந்த மனுஷனுக்கு வைத்தியன் தேவை என்று சொல்லுகிறது. அந்த வைத்தியனாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் கூட இறங்கி வந்திருக்கிறார். நீதிமானாக உங்களை பார்க்கிறார். பாவியாக தன்னை தாழ்த்தியவனை பார்க்கிறார். அந்த பாவிகளுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, அவனை சுகமாக்குவதற்காக இயேசு உங்களுடைய மத்தியிலே வந்து இறங்கியிருக்கிறார். தன் பாவத்தை ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் தேவன் உனக்கு உதவி செய்ய முடியாது. உன் பாவத்தை ஒத்துக்கொண்டு உன் பாவத்தை அறிக்கையிட்டு நீ விட்டு விடும் போது தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்கிறது. தேவன் உன்னை வைத்தியராக இருந்து உன் நோயை குணப்படுத்தி உனக்கு ஆரோக்கியத்தை நிரந்தரமாக வர பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்யும். இந்த அற்புதம் தேவனால் உங்களுக்கு நடக்கிறது. ஆகவே வைத்தியன் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே, நோயாளிக்கு வைத்தியன் வேண்டியது எல்லாமே, சுகமுள்ளவனுக்கு வைத்தியன் என்ன செய்ய வேண்டியதில்லை, வேண்டியது இல்லை. அருமையானுடைய சுகம். நான் நீதிமான் சொல்லுகிறவனை தேவன் தேடி வரல. நான் நீதிமான் சொல்லுகிறவனுக்கு அவர் டாக்டர்னு போர்டு வைக்கல. நான் நீதிமான், நான் சுகமுள்ளவன் சொல்லுகிறவனுக்கு அவர் டாக்டர் போர்டு வச்சுருக்காருன்னு நினைக்காதீங்க. சுகமுள்ளவன் அவன் பாட்டில் போய்கிட்டே இருப்பான். அவன் டாக்டரை பார்க்க மாட்டான். ஆனால் நீங்கள் எல்லாரும் இருந்திருக்கீங்க, மருத்துவரை தேடி வந்திருக்கீங்க. உங்கள் மருத்துவர் யார்? உங்களை உருவாக்கின கடவுள், உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்த தேவன். அவரை நோக்கி பார்த்து நீங்கள் யாரையும் சொல்கிறீங்க? உங்களை உயர்த்த விரும்புகிறீர்களா, உங்களை தாழ்த்த விரும்புகிறீர்களா? உங்களை தாழ்த்தும் போது உங்களுடைய குற்றத்தை உணர்ந்து உங்கள் மனசாட்சி என்கிறதான இடத்துல தேவனுடைய சாயல் இருக்கிறது. மனசாட்சிங்கிற இடத்துல தேவனுடைய குழந்தையாக நீங்கள் இருக்கிறீர்கள். மனசாட்சிங்கிற இடத்துல செத்து போயிருக்கீங்களா? உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? உயிரோடு இருக்கிற தேவனை உன்னை குணப்படுத்துவதற்கும் உன்னை சுகமாக்குவதற்கும் உன் இருதயத்தின் காயத்தையும் உன் இருதயத்தின் வேதனையும் நீக்குவதற்கும் தேவன் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு வாக்கியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். வேத வசனத்தில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 12:20. உங்களுக்கு தேவன் வைத்தியராக வேண்டும். உங்களுக்கு யாருக்கு தேவன் வைத்தியர் தெரியுமா? நோயாளிகளுக்கு தேவன் வைத்தியர். சுகமுள்ளவனுக்கு தேவன் வைத்தியர் அல்ல. நோய் சுகமாகணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் விரும்புறீங்க இல்லையா? உங்களை எத்தனை பேர் பரலோகம் போகணும்னு விரும்புறீங்க? எல்லாரும் பரலோகம் போகணும். அல்லேலூயா. என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும் இயேசுவிடத்துல. சரியா? இப்போ என்ன செய்யணும்? 12ஆம் அதிகாரம் மத்தேயுல இயேசு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 12ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை சொல்லுகிறார். 2 விஷயத்தை சொல்லுகிறார். என்ன 2 விஷயம்? படிங்க பார்ப்போம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் உனக்கு நியாயம் இல்லை, ஆனால் நியாயத்துக்கு உனக்கு வெற்றி வரும். உன்னுடைய நியாயத்துக்கு வெற்றி வரும். நீ நியாயத்தை தேடுற, கடவுள்கிட்ட தேடுற. என்ன நியாயம்? ஆண்டவரே, நான் குற்றம் செய்தேன், என்னை மன்னிச்சிடும், எனக்கு வேணும். பல வருஷமா பல நாட்களாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாவம் என்னை மன்னிக்காம, என் பாவம் எனக்கு குறுக்க நிற்குது. என் பாவத்தை நீக்கி என்னை மன்னித்து என் மேலே இரக்கம் வைத்து என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே உன் நியாயத்துக்கு வெற்றி 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 உண்டு. உன் நியாயத்திற்கு வெற்றி உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் நீ ஜெயித்து வரத்தான் போற. என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய தோல்வி மறையத்தான் போகுது. உன்னுடைய பல தோல்விகள் உன்னை விட்டு ஒழிந்து போயிடும். உன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் உன்னுடைய வெற்றிகள் உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கு நன்மைகள் தேடி வரப்போகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. நியாயத்துக்கு நெறிந்த நாணலை முறிக்காமலும். பாருங்க, ஒன்று என்ன செய்யுது? எத்தனை பேருக்கு நாணல் தெரியும்? புல் எத்தனை பேருக்கு தெரியும்? புல் தெரியுமா? எல்லாருக்கும். ஆடு மாடுலாம் தெரியுமே. அதில் வளர்ந்த புல், அதில் வளர்ந்த புல். அந்த பாய், நம்ம கோரம் பாயெல்லாம் இருக்கலாம், பாயெல்லாம் செய்யறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் நாணல். 2வது இந்த நாணல். முதலாவது என்னது? நாணல். என்ன நாணலுக்கு பேர்? நாணலுக்கு பேர் என்னது? நெறிந்த நாணல். என்ன நாணல்? நெறிந்த நாணல். அப்போ இங்க வந்திருக்கிற எல்லாருமே எப்படிப்பட்ட நாணல்? நெறிந்த நாணல். எல்லாருமே நசுக்கப்பட்ட நாணல். எப்படி நசுக்கப்படுதுன்னா காற்றுகளால நசுக்கப்படுது. காற்று அங்கே இங்கேயும் என்ன செய்யுது? உங்களை சுற்றி சுற்றி உங்கள் மேலே காற்றுங்கிற ஒரு ஏதோ ஒரு
அசுத்தம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு